மகனே இறைவா தூய ஆவி இறைவா உம்மை புகழ்கின்றோம். அன்புருவான இறைவா அகிலம் காக்கும் இறைவா அமைதி அருளும் இறைவா உம்மை போற்றுகின்றோம். நெஞ்சில் சுமக்கும் இறைவா நீதியில் நிறைவே இறைவா சுமை தாங்கியே இறைவா புகழ்ந்து போற்றி ஆராதிக்கின்றோம். காக்கும் எந்தன் அன்பு தெய்வமே காலந்தோறும் கரங்கள் தாங்கியே என்னை காத்திடுவாய். காக்கும் எந்தன் அன்பு தெய்வமே காலந்தோறும் கரங்கள் தாங்கியே என்னை காத்திடுவாய். காக்கும் எந்தன் அன்பு தெய்வமே துயரம் என்ற போது துணையாய் வந்த தெய்வமே. துன்பத்துயரம் என்ற போது துணையாய் வந்த தெய்வமே. உள்ளம் நொறுங்கி உடையும் வேளை உன்னை தேடி ஓடி வந்தேன். கருணை தெய்வமே கரங்கள் தாருமே. கருணை தெய்வமே கரங்கள் தாருமே. காக்கும் எந்தன் அன்பு தெய்வமே. விடியல் நோக்கி நெருப்புத் தூணாய் பாலை நிலத்தில் நடத்தினாய். விடியல் நோக்கி நெருப்புத் தூணாய் பாலை நிலத்தில் நடத்தினாய். கடலை அடைய துடிக்கும் ஆராய் உந்தன் வழியில் நடக்க வந்தேன். உடனே வாருமே உதவி தாருமே. உடனே வாருமே உதவி தாருமே. காக்கும்
காக்கும் எந்தன் அன்பு தெய்வமே, காலம் தோறும் கரங்கள் தாங்கியே என்னை காத்திடுவாய். காக்கும் எந்தன் அன்பு தெய்வமே, காலந்தோறும் கரங்கள் தாங்கியே என்னை காத்திடுவாய். காக்கும் எந்தன் அன்பு தெய்வமே. மார்க் எழுதிய நற்செய்தி அலகு 2 இறை சொற்றொடர்கள் 13 முதல் 17 வரையிலானவைகள். இயேசு மீண்டும் கடலோரம் சென்றார். மக்கள் கூட்டத்தினர் எல்லாரும் அவரிடம் வரவே அவர் அவர்களுக்கு கற்பித்தார். பின்பு அங்கிருந்து அவர் சென்றபோது அல்பேயின் மகன் லேவி சுங்கச்சாவடியில் அமர்ந்ததை கண்டார். அவரிடம் என்னை பின்பற்றி வா என்றார். அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். பின்பு அவருடைய வீட்டில் பந்தி அமர்ந்திருந்த போது வரி தண்டுகின்றவர்கள், பாவிகள் ஆகிய பலர் இயேசுவோடும் அவருடைய சீடரோடும் விருந்துண்டனர். ஏனெனில் இவர்களுள் பலர் இயேசுவை பின்பற்றியவர்கள். அவர் பாவிகளோடும் வரி தண்டுகின்றவர்களோடும் உண்பதை பரிசேயரை சார்ந்த மறைநூல் அறிஞர் கண்டு அவருடைய சீடரிடம், இவர் வரி தண்டவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பது ஏன் என்று கேட்டனர். இயேசு இதை கேட்டவுடன் அவர்களை நோக்கி, நோயற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை, நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இப்பொழுது இயேசு நம்ம இடத்துல வந்து நம்மளை கூப்பிட்டு என் பின்னே வா, என்னை தொடர்ந்து வா, பாவ வாழ்வை தொட்டு விடாதே என்று நம்மிடத்தில் சொன்னால் என்ன பதிலே நாம் சொல்லுவோம் என்று கற்பனை செய்து பார்த்தால் நமக்கு வேடிக்கையாக இருக்கும். ஒரு படிக்கிற குழந்தையை பார்த்து என்னை பின்பற்றி வா என்று இயேசு சொன்னார். அந்த குழந்தை என்ன சொல்லும்? ஜீசஸ், ஐ எம் வெரி பிஸி வித் மை டியூஷன் முடிச்சுட்டு வரேன், ஊசே போயிட்டு வரேன்னு சொல்லுவாங்க. டியூஷன் முடிச்சுட்டு வரேன், ஏன்னா 4 மணிக்கே டியூஷன்ல, இப்போ 5 மணிக்கே டியூஷன். அப்புறம் ஒரு யங் பாய் அல்லது யங் கேர்ளை கேட்டால் இயேசு என் பின்னே வா என்று சொன்னால் அந்த பையனோ அந்த பிள்ளையை சொல்வா, இல்லை நான் ஒருத்தனை காதலிக்கிறேன், ஒருத்தையை காதலிக்கிறேன், அவர்கிட்ட கேட்டுட்டு வேணா வாரேன், அவர் டைம் கொடுத்தா வர்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய யங் பீப்புளை தான் நம்மகிட்ட இருக்காங்க நிறைய பேர். ஒருவேளை ஒரு பெற்றோரை பார்த்து என் பின்னை வா என்று ஜீசஸ் ஒரு வேளை கூப்பிட்டாருன்னா, இல்லை என் மகனுக்கும் மகளுக்கெல்லாம் கல்யாணம் வருது, துணி எடுக்கணும், அதனால் போத்தீஸு போகிறேன், உள்ள நாகர்கோயில் இல்லைன்னா திருநெல்வேலி இல்லைன்னா ட்ரிவேண்ட்ரம் இல்லைன்னா மதுரைக்காவது போய் எடுக்கணும், நேரம் இருக்காது, இருந்தால் வாரேன் ஆண்டவரே என்று சொல்லுவார்கள். ஒருவேளை எங்களை போல சாமியார்கிட்ட போய் என்னை பின்பு தொடர்ந்து வா என்று கேட்டால் எங்களை பல பேர் சொல்லுவாங்க, இல்லை எங்கள் வீட்டில் ஒரு நிகழ்ச்சி இருக்குது, எங்கள் பங்குல நிகழ்ச்சி இல்லை, எங்கள் வீட்டில் ஒரு நிகழ்ச்சி இருக்குது, அதை முடிச்சுட்டு வாரேன், அது நேரம் கிடச்சா வாரேன் என்று சொல்கிற அளவுக்கு தான் இன்னைக்கு இறைவனுடைய இயேசுனுடைய அழைப்பை ஏற்று அவரை பின்தொடரக்கூடிய சூழல் இன்றைக்கு இருக்கிறது. கொஞ்சம் பொறுங்க ஜீசஸ், நான் என்ன வந்துடுறேன் என்று சொல்கிறது போல தான் நம்ம நிறைய பேச வேண்டிய, அது முடிஞ்சதும் உம்மை பின்பற்றுகிறேன் என்பது பதிலாக இருக்கிறது. ஒருவேளை நம்மை அந்த கடவுள் அல்ல இயேசு அழைத்தார் என்று சொன்னால் நான் என்ன பதில் சொல்லுவேன்? இவைகளெல்லாம் மனிதனுடைய சாதாரண மனநிலைகளாகத்தான் நான் பார்க்கிறேன். அது தப்போ சரியோ நல்லதோ கெட்டதோ நான் சொல்ல வரல. இதுதான் இன்றைய நிலை. இதே கேள்விகளைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே லேவியை பார்த்து கூறுகிறார். அவர் உடனே பின்பற்றுகிறார். பாருங்கள், சுங்கச்சாவடி என்பது வரி வசூலிக்கக்கூடிய இடம். லேவி அதிகமாக படித்தவர், ஆனால் அவர் மக்களை பற்றி படிக்கவில்லை. ஆனால் தான் அதிகமான வரி வசூலித்து மக்களின் வயிற்றில் அடித்து கொண்டிருந்தார். இவரின் மனமாற்றம் அந்த சுங்கச்சாவடியிலேயே முற்றிலுமாக தடை செய்ய வாய்ப்பாக இயேசுவுக்கு அமைகிறது. இயேசு ஒரே கல்லில் 2 மாங்காய் பறிக்க முயல்கிறார். ஒன்று தன் பணிக்கு ஒரு பணியாளர், மற்றொன்று மக்களின் வயிற்றை அடிக்கிற சுங்கச்சாவடி நிலையை முடிவுக்கு கொண்டு வருதல். மக்களின் பார்வையிலே பாவியாக கருதப்பட்டவன் இயேசுவின் பார்வையில் விலை மதிப்புள்ளவனாக மாற்றப்படுகிறார். பாவிகளை தேடியே அவரது பயணம் அமைகிறது. இன்னைக்கு கொஞ்சம் சொல்ல போனால் கொஞ்சம் வெக்கம்தான். திருச்சபையில் அல்லது சமூகத்தில் யாரை தேடி அதிகமாக செல்கிறார்கள்? இந்த அருள்நிலையிலே உள்ளவர்கள். கொஞ்சம்
பவுசு மவுசு சொகுசாக வாழுகிற கூட்டத்தை பார்த்துதான். ரொம்ப படித்தவங்க, பணக்காரமாரு, விளம்பரம் தேடுறவங்க, இவங்க பின்னால தான் நிறைய பேர் போகிறாங்க. நான் பார்க்குறோமே, வேதனையாகத்தான் இருக்கிறது. என்ன செய்வது என்று தெரியவில்லை. அதனால்தான் என்னமோ லேவியை பார்த்து, என்னை தொடர்ந்து வா, இனி பாப வாழ்வை தொட்டு விடாது என்று கூறுகிறார். இந்த ஒரு முத்தான வசனம் இயேசுவிடமிருந்து வருவது ஆச்சரியமில்லை. ஆனால் மத்தேயின் வீட்டில் இருந்த போதே வந்தது என்னும் போது ஆழமாக சிந்திக்க தூண்டுகிறது. மத்தேயு படித்தவர், பெரிய பதவியில் சுங்க இலாக்காவிலே இருந்தவர், கை நிறையவும் பை நிறையவும் பணம் படைத்தவர். அவரது வீட்டில் விருந்தில் இந்த முத்தான வார்த்தை சொல்லும்போது மத்தேயு இதில் தொடர்புடையவர் என்று சிந்திக்க தோன்றுகிறது என்றவர். எனவே செல்வம் பதவி இருந்தும் மத்தேயு ஒரு நோயாளியாகத்தான் இருந்தார் என்று உணர முடிகிறது. எனவேதான் நான் சொல்றேன், இங்க நிறைய நோயாளித்தனம் தான் சமூகத்தில் இருக்கிறது. எனவே இயேசுவின் சந்திப்பின் மூலம், விருந்தின் மூலமும் மத்தேயு ஒரு நோயாளி என்பதையும், இயேசுவே அவருக்கு சிறந்த மருத்துவர் என்றும் இயேசுவே சிறந்த மருந்து என்றும் உணர்த்துகிறார். அன்புக்கினியவர்களை, பணவி பதவிகளோடு பணம் வாழுகிற நாம் பல நேரங்களிலே நமக்கு இருக்கின்ற நோயை நாம் அறிவதில்லை. எத்தனையோ பணக்காரர்கள், பதவியில் இருக்கின்றவர்கள் இயேசுவோடு தொடர்பில்லாததால் தானும் நோயிற்று தன் குடும்பத்தையும் அழிப்பதை காண்கிறோம். இயேசுவின் முன் நம்மை நிறுத்துவோம், பார்ப்போமே. அப்போது நமது நோயும் நமக்கு தெரியும். இயேசு நல் மருத்துவர் என்பதை நம்மால் உணர முடியும். இதே அழைப்பை நாமும் பெற்றிருக்கிறோம். நம்மிடம் இயேசுவை பின்பற்ற ஆர்வம் இருக்கிறது. ஆனால் செயல்பாடுகளை பார்த்தால் அப்படி இல்லையே. பின்தொடர்கிறோம் என்று சொல்லிவிட்டு பாவத்தை அல்லவா பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளை அழைக்க வந்தேன் என்று இயேசுவின் அருள்மொழிகள் நமக்கு கொஞ்சம் ஆறுதலை தருகிறது. நமது பாவங்கள், குறைபாடுகள், வலுவின்மை இவற்றையெல்லாம் குறைத்து நாம் எனவே வெட்கப்பட வேண்டிய தேவையில்லை. குற்ற உணர்வு கொள்கிறோம். ஆனால் நமக்காகத்தான் நாம் இந்த உலகிற்கு வந்ததாக இறைவன் இயேசு கூறுவது நமது இதயங்களை ஆட்கொள்ளுகிறது. எனவே நாம் கலங்க வேண்டிய தேவையில்லை, கவலை கொள்ள வேண்டிய அவசியமில்லை. நம்மை அவரிடம் ஒப்படைத்து அவருக்காக வாழ ஆயத்தமானால் போதும். தாழ்வுற்று நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் புறக்கணிப்பதில்லையே என்னும் திருப்பாடல் வரிகளுக்கு ஏற்ப இறைவன் நமது தாழ்வுற்ற நிலையை கண்ணோக்குவதற்காக அவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். அதே வேளையில் அவரை பின்தொடர வேண்டும். வேறு வகைகளிலே நம்முடைய பின்பற்றுதலை வைத்து விடாமல் இயேசு சொல்லுகின்ற நலமான வாழ்வை குறித்து பின்தொடர்வோம். அந்த இயேசுடைய மதிப்பீடுகளுக்காக வாழ்வை நாம் அர்ப்பணிக்க கொஞ்சமேனும் முயற்சி எடுப்போம். ஆமேன். மன்றாடுவோமாக. தெய்வீக மருத்துவரான ஆண்டவரே இயேசுவே, நலமோடு இருக்கின்றவர்களுக்காக அல்ல, நோயிற்றோருக்காகவே மன உருவெடுத்த உம்மை நாங்கள் போற்றுகிறோம். நாங்கள் உண்மையிலேயே உடல் அளவிலே, உள்ளத்தளவிலே பாவிகளாக இருந்த போதே எங்களை அன்பு செய்து எங்களுக்காக உமது உயிரை ஈர்ந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்களது குறைகளை நீர் பொறுத்து கொண்டு எங்களை அன்பு செய்வது போல நாங்களும் பிறரின் குறைகளை பொறுத்து கொண்டு உம்மை அன்பு செய்து உம்மை பின்தொடர்ந்து எங்களது பாவ வாழ்க்கையை தொட்டுவிடாமல், மீண்டும் தொட்டுவிடாமல் உம்மை மட்டுமே பின்தொடர்ந்து வாழக்கூடிய ஆசீர்வாதங்களை எங்கள் யாவருக்கும் தாரும் ஆண்டவரே. ஆமேன். நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே, நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. உடல் வலியின் வேதனையா உள்ளம் சோர்கிறேன், உம் கரங்கள் தொட்டாலே நலம் பெறுவேனே. உடல் வலியின் வேதனையால் உளம் சோர்கிறேன், உன் கரங்கள் தொட்டாலே நலம் பெறுவேனே. தீராத தலைவலியால் நிலைகுலைகின்றேன், தலைவாவும் பாதத்திலே தலை சாய்க்கிறேன்.
தீராத தலைவலியால் இலைகுலைகின்றேன். தலைவாவும் பாதத்திலே தலை சாய்க்கிறேன். மூட்டுவலி முதுகுவலியால் வீழ்ந்து கிடக்கின்றேன். முகம் வாடி உமை நோக்க தூக்க வாருமே. மூட்டுவலி முதுகுவலியால் வீழ்ந்து கிடக்கின்றேன். முகம் வாடி உமை நோக்க தூக்க வாருமே. நுரையீரல் இதய நோயால் நொந்து தளர்கிறேன். நல்ல தேவாவும் இரக்கம் இறந்து கேட்கிறேன். நுரையீரல் இதய நோயால் நொந்து தளர்கிறேன். நல்ல தேவாவும் இரக்கம் இறந்து கேட்கிறேன். பார்வையும் செவித்திறனும் குறைய காண்கிறேன். பாசமான தெய்வமே என்னை பாருமே. பார்வையும் செவித்திறனும் குறைய காண்கிறேன். பாசமான தெய்வமே என்னை பாருமே. நீரிழிவால் புற்று நோயால் நிம்மதி இழக்கிறேன். நீரேவும் வல்லமையால் குணம் தாருமே. நீரிழிவால் புற்று நோயால் நிம்மதி இழக்கிறேன். நீரேவும் வல்லமையால் குணம் தாருமே. வாட்டும் நோய்கள் அனைத்தும் பாதம் ஒப்படைக்கிறேன். வல்ல தேவா ஒரு வார்த்தை சொல்லி தேற்றுமே. வாட்டும் நோய்கள் அனைத்தும் பாதம் ஒப்படைக்கிறேன். வல்ல தேவா ஒரு வார்த்தை சொல்லி தேற்றுமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவர்
வருகின்றவராம் தூய ஆவி யானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் வடிவம் அன்னை அல்லவா, அவரின் உறவு தெய்வம் அல்லவா. அன்பின் வடிவம் அன்னை அல்லவா, அவரின் உறவு தெய்வம் அல்லவா. இறையை சொன்னவள் அன்னை தானே, இதயத்தில் சுமப்பவரும் அன்னை தானே. இறையை சொன்னவள் அன்னை தானே, இதயத்தில் சுமப்பவரும் அன்னை தானே. அன்பின் வடிவம் அன்னை அல்லவா, அவரின் உறவு தெய்வம் அல்லவா.
காத்து நீதம் வளர்த்தாய். கருவை சுமந்து உருவம் தந்தாய், கண்ணயராது காத்து நீதம் வளர்த்தாய். காலமெல்லாம் உன் அன்பை பாடுவே, காலடி அமர்ந்து உன் புகழ் பாடுவே. காலமெல்லாம் உன் அன்பை பாடுவே, காலடி அமர்ந்து உன் புகழ் பாடுவே. அன்பின் வடிவம் அன்னை அல்லவா, அவரின் உறவு தெய்வம் அல்லவா. சுமந்தாய், உடன் வழி நடந்து என்னை காத்தாய். உள்ளம் உருகி என்னை சுமந்தாய், உடன் வழி நடந்து என்னை காத்தாய். வாழ்வதும் வளர்வதும் உன் அன்பிலே, நேசத்தின் வாசத்திலே உயிர் வாழ்வே. வாழ்வதும் வளர்வதும் உன் அன்பிலே, நேசத்தின் வாசத்திலே உயிர் வாழ்வே. அன்பின் வடிவம் அன்னை அல்லவா, அவரின் உறவு தெய்வம் அல்லவா. அன்பின் வடிவம் அன்னை அல்லவா, அவரின் உறவு தெய்வம் அல்லவா. இறையை சொன்னவள் அன்னை தானே, இதயத்தில் சுமப்பவரும் அன்னை தானே. இறையை சொன்னவள் அன்னை தானே, இதயத்தில் சுமப்பவரும் அன்னை தானே. அன்பின் வடிவம் அன்னை அல்லவா, அவரின் உறவு தெய்வம் அல்லவா. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.